சர்க்குருவே சரணம். சர்க்குரு அப்பாவின் அருளை பெற விரும்பியவர்கள் தினமும் தங்களது செயல்களை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இன்று நாம் செய்த நல்ல செயல்கள் என்ன, என்ன தவறு என்ன என்பதை சிந்தித்து திருத்திக் கொள்ளும் மனப்பான்மை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். குருவின் அருளை நாடுபவர்கள் வீண் பேச்சுக்களை, பிறரை பற்றி குறை கூறுதலையும் தவிர்க்க வேண்டும். நம் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தரும் வகையில் இருக்கும்போது குருவின் அருளை நம்மை அணைத்து கொள்ளும். சர்க்குரு கொடுத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைகளை மட்டுமே எண்ணாமல் கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நினைத்து வாழ்பவர்களுக்கு மனநிறைவும் குரு அருளும் அதிகரிக்கும். சாமி, சர்க்குரு அப்பாவை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவது பக்தியை வளர்க்கும் எளிய வழியாகும். அந்த ஒளியைப் போலவே நம் உள்ளத்திலும் ஞான ஒளி பரவ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். சர்க்குருவின் அருள் கிடைக்க வேண்டுமெனில் பொறாமையை மனதிலிருந்து அகற்ற வேண்டும். பிறரின் வளர்ச்சியை கண்டு மகிழும் உயர்ந்த மனம் கொண்டவர்களை குரு எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார். தினமும் சிறிது நேரம் சர்க்குரு அப்பாவின் பாடல்களையும் பக்தி பாடல்களையும் கேட்பது மனதை புனிதமாக்கும். பக்தி நிறைந்த இசை மனக்கவலைகளை நீக்கி இறை சிந்தனையை அதிகரிக்கின்றது. சாமி, சோதனைகள் வரும்போது ஏன் என கேட்பதற்கு பதிலாக அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு அனுபவமும் நம்மை உயர்த்துவதற்காகவே வருகின்றது என்ற புரிதலில் சர்க்குருவின் அருளை உணர வேண்டும். சர்க்குரு அப்பாவின் பாதையை பின்பற்றுவர்கள் எப்பொழுதும் அன்பையே ஆயுதமாக கொள்ள வேண்டும். கோபத்தையும் வெறுப்பையும் அன்பால் வெல்லும் மனப்பான்மை வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும். நம்பிக்கை இழக்கும் தருணங்களில் கூட சர்க்குருவின் நாமத்தை நினைத்து மனதை உறுதிப்படுத்த வேண்டும். சர்க்குருவின் அருள் ஒருபோதும் வீணாகாது. சரியான நேரத்தில் அது நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். சாமி, சர்க்குரு அப்பாவின் அருளை பெறுவதற்கான இறுதியான ரகசியம் முழுமையாக சரணாகதியாகும். என் வாழ்க்கையை நீயே வழிநடத்து என்ற உண்மையான நினைவுடன் சர்க்குருவை நாடும் பக்தர்கள் அவர் எப்போதும் கைவிடாமல் காத்து நல்வழியில் நடத்தி ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த வாழ்வை அருள்வார். சர்க்குரு அப்பாவின் அருளை பெற விரும்பும் ஒருவர் முதலில் மனதில் தூய்மையையும் பணிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அகந்தியை விட்டுவிட்டு இறைவன் மீதும் குரு மீதும் முழு நம்பிக்கை வைத்தால் அவருடைய அருள் இயல்பாகவே வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும். சர்க்குரு அப்பாவின் தினமும் நம் மனதில் நினைத்து வணங்குவது மிகப்பெரிய வழிபாடாகும். அவர் திருவுருவத்தை நினைத்து ஒரு நிமிடம் தியானம் செய்தாலும் மன அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும். குருவின் உபதேசங்களில் வாழ்க்கையில் கடைபிடித்து அருளை பெறும் முக்கியமான வழியாகும். வெறும் வழிபாடு மட்டுமல்லாமல் அவர் காட்டிய நல்வழியில் நடப்பது அவசியமாகும். தினமும் காலையில் எழுந்தவுடன் சர்க்குரு அப்பாவின் நாமத்தை உச்சரித்து நாளை தொடங்க வேண்டும். அந்த நாம சங்கீதத்தின் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகின்றது. உண்மையுடன் வாழ்வது குரு அருளை பெறும் அடிப்படை தகுதியாகும். பொய், ஏமாற்றம் போன்றவற்றை தவிர்த்து நேர்மையாக வாழும் குருவின் கருணை நம்மை காக்கும். சாமி, பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் சர்க்குரு எப்போதும் நேசிக்கிறார். இயன்றளவே ஏழை எளியவருக்கு உதவி செய்வது சர்க்குருவை மகிழ்விக்கும். அன்னதானம் செய்து மிக உயர்ந்த தரமான கருதப்படுகிறது. பசியுடன் வருபவர்களுக்கு உணவு வழங்கும் ஒவ்வொரு செயலும் சர்க்குருவின் அருளை பெற்று தரும். பொறுமையை வளர்த்து கொள்வது மிகவும் அவசியம். வாழ்க்கையில் வரும் சோதனைகளை அமைதியாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு சர்க்குருவின் அருள் அதிகரிக்கும். சாமி, சர்க்குருவின் திருநாமத்தை யார் சொல்கிறார்களோ மனதை ஒருமுகப்படுத்தும். தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தால் உள்ளத்தில் பயம் குழப்பம் நீங்கும். எல்லா உயிர்களையும் அன்புடன் பார்க்க வேண்டும். மனிதர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்டுவது குருவின் போதனைகளில் ஒன்று. நன்றி உணர்வுடன் வாழ்பவர்களுக்கு
இறையருள் விரைவாக கிடைக்கும். கிடைத்திருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் மனமாற நன்றி சொல்ல வேண்டும். தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வது நல்லது. தியானம் மனதை தூய்மைப்படுத்தி சர்க்குருவின் அருளை உணரச் செய்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் மன அமைதியை கெடுக்கும் என்பதால் அன்பையும் அமைதியும் நிறைந்த மனதை வளர்க்க வேண்டும். நல்ல நூல்களை வாசிப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். குருமார்களின் வாழ்க்கை வரலாற்றையும் உபதேசங்களையும் படிப்பது மனதில் பக்தியை வளர்க்கும். குருவின் திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது சிறந்த ஆன்மீக அனுபவத்தை தரும். அங்கு கிடைக்கும் ஆன்மீக அதிர்வுகள் மனதை மாற்றும் சக்தி கொண்டவை. சுயநலத்தை குறைத்து பொதுநல சிந்தனையை வளர்க்க வேண்டும். பிறரின் மகிழ்ச்சியில் மகிழ கற்றுக்கொள்ளும் போது சர்க்குருவின் அருள் பெருகும். கஷ்ட நேரங்களில் கூட சர்க்குருவின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும். மனதில் தீய எண்ணங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் உருவாக்கி அருளுக்கு வழிவகுக்கும். பெற்றோர்களை மதித்து அவர்களுக்கு சேவை செய்வது மிகப்பெரிய புண்ணியமாகும். பெற்றோர் ஆசீர்வாதம் சர்க்குருவின் அருளை பெற உதவுகின்றது. எளிமையான வாழ்க்கையை கடைபிடிப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு துணை புரியும். ஆடம்பரத்தை விட மனநிறைவை தேட வேண்டும். தினமும் சர்க்குருவை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். உண்மையான பிரார்த்தனை மனதின் ஆழத்திலிருந்து வரும்போது அதன் பலன் அதிகமாக இருக்கும். மன்னிக்கும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு தீங்கு செய்தவர்களை கூட மன்னிக்கும் மனம் இருந்தால் சர்க்குருவின் அருள் நம்மை சூழ்ந்திருக்கும். நல்ல நண்பர்களின் சேர்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆன்மீக சிந்தனைகள் கொண்டவர்களுடன் பழகுவது பக்தியை அதிகரிக்கும். தர்மம் செய்யும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். சிறிய உதவியாக இருந்தாலும் அதை அன்போடு செய்தால் அது பெரிய புண்ணியமாக மாறும்டா சாமி. ஒவ்வொரு செயலையும் குருவுக்கு அர்ப்பணிப்பதாக எண்ணி செய்ய வேண்டும். அப்போது வேலைகளே வழிபாடாக மாறிவிடும். பக்தி என்பது வெளிப்புற சடங்குகளில் மட்டுமில்லை. தூய்மையான மனமும் உண்மையான அன்பும் தான் பக்தியின் அடையாளமாகும். சர்க்குருவின் அருளை பெற வேண்டுமெனில் தினமும் நம்பிக்கையுடன் அவரை நினைக்க வேண்டும். தொடர்ச்சியான பக்தி வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் கிடைக்கும் வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் சமநிலையுடன் இருக்க வேண்டும். எல்லாம் சர்க்குருவின் விருப்பம் என்ற மனநிலை அமைதியை தரும்டா சாமி. சர்க்குரு அப்பாவின் திருவடிகளை மனதில் நிறுத்தி வாழ்பவர்களுக்கு பயம் குறையும். நம்பிக்கை அதிகரிக்கும். அவருடைய கருணை வழிகாட்டும் ஒளியாக இருக்கும்டா சாமி. சர்க்குரு அப்பாவின் அருளை பெறுவதற்கான மிகப்பெரிய வழி அன்பு, பணிவு, நம்பிக்கை, தர்மம் மற்றும் இறை சிந்தனையுடன் வாழ்வதாகும். இந்த நற்குணங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது சர்க்குருவின் அருள் நம்மை என்றும் காத்து வழிநடத்தும். சர்க்குருவே